சற்று முன்பு தேர்தல் முடிவுகளை பார்த்து மிக முக்கியமான புள்ளிக்கு மாரடைப்பா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய அந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் முடிவுகளை பார்த்து மிக முக்கியமான புள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறதா. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரலாறு காணாத அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கட்சி தலைவர் வெற்றியை பெறுவாரா அல்லது வேறு எந்த கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா தேர்தலில் தன்னுடைய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டலாம் தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது பேசப்பட்டும் மாற்றப்பட்டும் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷன் முடிவுகளை நிச்சயமா பாத்தீங்கன்னா பார்த்து நிறைய தலைவர்கள் வேதியில போவா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே போலத்தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது. நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றது இருக்குதுன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான மாற்ற ரீதியிலான அரசியல்களும் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, என்னதான் நடக்குது, எலெக்ஷனுடைய தேர்தலுக்கான அந்த முடிவுகள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை தான் கொடுக்க போகுது. ஓகேங்களா, ஒரு திடுக்கிடும் தகவல்களை அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் யாருக்கு தொடர்ந்து சாதகமாகவும் மற்றவர்களுக்கு பாதகமாகவும் அமைய போகுதுன்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை பார்த்து மிக முக்கியமான புள்ளிக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது எல்லாம் ஒரு வெற்று அறிவிப்பாக அது இருக்கக்கூடுமா அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நண்பர்களே, என்ன மாதிரியான திடீர் திருப்ப அரசியல் பாத்தீங்கன்னா நடைபெற போகுது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வரும்.